Taste the Daily. சென்னையில் அம்மா உணவக ஊழியர்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் 50க்கும் மேற்பட்ட அம்மா உணவக பெண் ஊழியர்கள் வலசரவாக்கம் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம் நடத்தினர். ராமாபுரம் அம்மா உணவக ஊழியரான வரதா என்கிற பெண் ஊழியர் மீது திமுகவை சேர்ந்த அம்மா உணவக ஊழியர்களான பூங்கொடி, முருகம்மாள் ஆகியோர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். பலத்த காயமடைந்த வரதா காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் தாக்குதல் நடத்திய திமுக ஊழியர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி சுமார் 50க்கும் மேற்பட்ட அம்மா உணவக ஊழியர்கள் வலசரவாக்கம் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக பெண் ஊழியர்களை மாற்றவில்லை என்றால் போராட்டம் தொடரும் என்றும் எச்சரித்துள்ளனர். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் ஆளும் அதிகார மமதையில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 155வது வட்டத்திலையும் அந்த வட்டத்தில் மட்டும் இருக்கக்கூடிய அம்மா உணவக ஊழியர்களை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இவர்களாகவே இந்த பணியை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு மிகவும் பிளான் பண்ணி அவங்க வேலை செய்கிறாங்க. சென்னை பிராட்வே, நுங்கம்பாக்கம், எழும்பூர், திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், அசோக் நகர், வடபழனி, போரூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. கடந்த 29ஆம் தேதி வங்கக்கடலில் உருவாகிய ஃபெஞ்சல் புயலால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டன. இதுவரை புயல் தாக்கத்திலிருந்து மீள முடியாமல் தவித்து வரும் நிலையில் வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை முதல் பரவலாக மழை பெய்தது. வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மெரினா கடற்பகுதி சீற்றத்துடன் காணப்படுகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, இலங்கை கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக பட்டினப்பாக்கம், மெரினா, திருவான்மியூர் போன்ற பகுதிகளில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. தரைக்காற்றும் சுமார் 20 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியது.